IIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. இது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. இது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. நல்லாட்சி தொடர வேண்டும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்ல வேண்டும், 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும்னு நான் ஃப்ரம் டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஓவர் நைட்ல முடிவுகள் மாறுவதற்கோ மாற்றி மக்கள் மனநிலை மாறுவதற்கோ வாய்ப்பில்லை. கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்றது திமுகவுக்கு சாதகமா 2-3 கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதுக்கே திணிப்பு எடுத்துக்கலாமா? வெயிட் அது எவ்வளவு சீட்டு சொல்றாங்க? நாங்க சொல்றது 200 சொல்றோம், 200க்கு மேல. அதுதான் கருத்து திணிப்புன்னு சொல்றோம். 145 வரது கருத்து 200 வரணுங்க. எங்க கணக்கு காங்கிரஸ் கணக்கு 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறணும். அதான் சொல்ற திணிப்புன்றோம். இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு மறுநாள் எல்லாரும் சந்திக்க போறோம், பேசுவோம். எங்க கருத்து ஒரே கருத்து தான். இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் சிறப்பான பணி நடந்திருக்கு. எங்க தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எல்லா தொகுதிகளும் கவர் பண்ணியிருக்காரு. இந்த உழைப்பு, இந்த பணி வீண் போகாது. மக்கள் புரிதலோடு இருக்காங்க, யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாதுன்னு. அப்ப எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெல்லும்ன்றது தான் ஃப்ரம் டே ஒன் என்னுடைய கருத்தை. நான் அதை மாத்திக்கல, அதை தான் திணிப்புன்னு சொல்றேன். நீங்க உடனே 140 ஒத்துக்க மாட்டீங்களான்னா 140 ஒத்துக்க மாட்டோம், 200க்கு மேல வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய பார்வை. இப்ப மக்களுக்கு இது தெரியாதா? ஒரு தேர்தலையும் தேர்தல் நடக்கிற வரைக்கும் விலை ஏற்ற மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு 2-3 நாள் விலை ஏற்றிடுவாங்க. அப்ப இது ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, பல தேர்தல்கள் பாஜக தொடர்ந்து செய்யுது. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு புரிதல் இல்லாம வேற ஒருத்தருக்கு வாக்களிச்சிருவாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் புரிதலோடு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும், யார் ஆளணும், யாருக்கு தமிழ்நாட்டு மண்ணில் இடமில்லைன்னு தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. அதாவது சிலதெல்லாம் மனக்குமுறலுக்கு பதில் சொல்ல முடியாது. அது ஒரு நியாயம் இருந்தா நான் பதில் சொல்லலாம். நியாயம் இல்லாம, நீதி இல்லாம, நேர்மை இல்லாம ஏதாவது போன போக்குல யாராவது பேசுறாங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல. 25 தொகுதி முன்னாடி வாங்கினாங்க தேர்தலில். இப்ப 28 தொகுதி வாங்கியிருக்கோம். ஒரு ராஜ்யசபா கூடுதலா வாங்கியிருக்கோம். இது அழிவு பாதையா? சொல்லுங்க, இது அழிவு பாதையா? சரி, இதை விட்டுருங்க. நான் வரதுக்கு முன்னாடி 100% ஸ்ட்ரைக் ரேட் வெற்றி நாடாளுமன்றத்தில் இல்லை. நான் தலைவரான பிறகு, என்ன தலைவர் ராகுல் காந்தியோ தலைவர் மல்லிகார்ஜுன காந்தியோ நியமிச்ச பிறகு பாண்டிச்சேரி உட்பட 10க்கு 10 100% ஸ்ட்ரைக் ரேட். இது அழிவு பாதையான்றது நீங்க தான் கேட்கணும். வேட்பாளர் தேர்வு பிஇசின்னு இருக்கு, பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி. அதுக்கு மேல ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு. ஸ்கிரீனிங் கமிட்டிக்கு மேல பிரதேஷ் எலெக்ஷன் காங்கிரஸ் கமிட்டிக்கு மேல சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அதுக்கு மேல தலைவர் இருக்காங்க. அவ்வளவு ஈஸியா தலைவர்லாம் ஏமாத்திர முடியாது. கடந்த கால யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. எங்க சார் எப்பவுமே ஒரே நிமிஷம், எப்பவுமே சில மனக்குமுறல்கள் இருக்கும். வாய்ப்பு இல்லாதவங்க போராட்டம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை பார்த்தாங்கல்ல, எல்லாரும் வேலை பார்த்தா நம்ம வெற்றி பெற வைக்க போறாங்க. அது யதார்த்தம் எல்லா கட்சியிலும் தான் இருக்கு. அதிமுக இல்லையா, திமுக இல்லையா, எந்த கட்சியில இல்ல, போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். நான் எப்பவும் அமைதியா இருக்கிறோம் தான். ஏங்க, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தான் சொல்லலாம். பிரிட்டிஷ்காரன் கிடையாது, உங்களை மாதிரி மொத்த படிச்சவங்க கிடையாது. ரொம்ப தூரத்துல டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். காதல உள்ள ஸ்பீக்கர்லாம் அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கு. நாங்கெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல அரசு பள்ளியில படிச்சவங்க. ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம்ல. இதை பாராட்டமையா விமர்சனம் பண்றீங்க? ஏங்க, நான் என்ன கான்வென்ட்லயா படிச்சேன், சிபிஎஸ்இலயா படிச்சேன்? அரசு பள்ளியில படிச்சு எலிமெண்டரி ஸ்கூல் ஆகட்டும், எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்களுக்கெல்லாம் பெரிய தனியார் பள்ளிக்கூடம், தனியார் ஸ்கூல்லாம் தெரியாது.
இதை விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க மனநிலை மனநோயாளி எப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.